எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போறோம். அது என்னதுன்னா சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதத்தை எத்தனையோ விதமா பண்ணலாம். நான் ஒரு மெத்தட்ல பண்றேன். நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சாம்பார் சாதத்துக்கு வேண்டிய பொருள் பருப்பு, அரிசி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், 4-5 காய்ங்க, எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 4-5 காய்ங்க, கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தா நம்ம சாம்பார் சாதம் பண்ணிடலாம். இப்ப நம்ம பண்றத உங்களுக்கு சொல்றேன். 1க்கு 2ன்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல குக்கர்ல அரிசியும் பருப்பையும் களைஞ்சி அதுல 1க்கு 2 தண்ணி ஊற்றி அதுல மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமா சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 2 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை முதல்ல வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறத நான் உங்களுக்கு செய்ய காட்டுறேன். நான் குக்கர்ல அரிசி, பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டேன். 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதை சூட்டிலேயே கலக்கி விடும்போது கொஞ்சம் நல்லாவே குழஞ்சிரும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வடகம், சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு காய்கறிங்க நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, அவரைக்காய்னு எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எத்தனை காய்கறிங்க போட்டாலும் நல்லாவே இருக்கும். இன்னும் மாங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு மாங்காய் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சா கடைசியாக கொதி நல்லா காய் வெந்த பிறகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கள்லாம் வெந்த பிறகு நம்ம அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்போம். வெந்த பிறகு அதில் இந்த குக்கரில் இருந்த சாதமும் பருப்பும் அதை எடுத்து அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதும் நமக்கு அளவு தெரியணும். நல்லா தண்ணியா இருந்தாலும் இந்த சாதம்லாம் போட்டு கலர நல்லா இழுத்துக்கும். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சாம்பார் சாதம் நல்லா இழுத்துக்கும். அப்போதான் அது ஒரு பதத்துக்கு வரும். சரியான அளவு பதத்தில் இதை நல்லா கலரி வச்சு இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சா நல்ல டேஸ்டான சாம்பார் சாதம் கிடைக்கும். நெய் 1 ஸ்பூனு கொஞ்சம் ஊற்றி விடுங்க. லாஸ்ட்டாக இறக்கும் போது நல்லா மணமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக சேர்ந்துடலாம். காய்கள்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா புளி ஊற்றுட்டேன்னா, தக்காளி கம்மியாக சேர்த்துங்க அப்படின்னா புளி ஊற்றுங்க. மாங்காய், தக்காளிலாம் நிறைய சேர்த்தா புளி ஊற்ற தேவையில்லை. மாங்காய்லாம் இல்லை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் புளியை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கூட வத்தலும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா சும்மா சாம்பார் சாதம் மாதிரி நல்ல டேஸ்டானவும் சீக்கிரமாக செய்கிற ரெசிபி எதுவுமே இல்லை. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.